ஹாய், திஸ் இஸ் சோஃபியா. ஒரு டேஸ்டியான பாசிப்பருப்பு மல்லி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்திக்கோங்க. பருப்பு நல்லா ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இப்போது வெங்காயம் சேர்த்திக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். லைட்டாக வதங்கினா போதும். இப்போது ஒரு பெரிய தக்காளி சேர்த்திக்கோங்க. அதுவும் லைட்டாக வதங்கினா போதும். 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்திட்டு எல்லாம் நல்லா வதக்கிடுங்க. கூடவே ஒரு துண்டு புளி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திட்டு எல்லாத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க. இந்த சட்னிக்கான சால்ட்டையும் சேர்த்திக்கோங்க. கடைசியாக கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்து எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. எல்லாம் வதங்கினோடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பர் டேஸ்டியான பாசிப்பருப்பு மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Keep watching. Bye.